கோஜிக் ஆசிட் என்பது ஒரு இயற்கையான ஒரு ஆசிட், காளான்கள் என்று கூறும் மஷ்ரூம்களிலிருந்தும் உண்டாக்கப்படுகிறது. மற்றது சோயா பீன்ஸிலிருந்தும் இதில் தயாரித்து கொள்கிறார்கள். மற்றது அரிசியிலிருந்தும் இது தயாரிக்கப்படுகிறது. மெலஸ்மா என்று சொல்லக்கூடிய முகத்தில் வரும் கரும்புள்ளிகள் பெரிய கொஞ்சம் வயது போன ஆட்களுக்கு காணப்படுவது. அதுக்கு ஆரம்ப படிகளில் இது உதவி செய்யும். முகப்பருக்கள் ஏற்பட்டு முகப்பருக்களால் பெரிய பெரிய தழும்புகள் ஏற்படும். ஆரம்பத்தில் காணப்படும் தழும்புகளையும் நீக்கிறதுக்கு இது உதவியாக உள்ளது. பிரைட்டான ஒரு வெண்மையான தோற்றத்தை தருகிறது இந்த கோஜிக் ஆசிட் பாவிப்பதனால். இந்த கோஜிக் ஆசிட்டை பாவிப்பதனால் உங்களோட முகத்தில் பிரைட்னஸை அதிகரிக்கலாம். அது ஒரு விடயம். அடுத்தது உங்களோட கரும்புள்ளிகள் இவ்வாறு ஏற்பட்டால் அதற்றையும் இது போக்குறதுக்குரிய தன்மை அதுக்கு காணப்படுகிறது. மற்ற சிலருக்கு லார்ஜ் போஸ்கள் காணப்படும். அந்த லார்ஜ் போஸ்களையும் இது நீக்கிறதுக்கு மிக உதவியாக காணப்படுகிறது. ஒரு 25-30 வயதிலிருந்தே சிலருக்கு ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வர தொடங்குது முகத்துக்கு. ஃபைன் லைன்ஸ் வரத்துறது அப்படியே விட்டிங்களா பெரிய பெரிய ரிங்கிள்ஸாகவும் ஒரு வயது போன தோற்றத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே இந்த கோஜிக் ஆசிட் உதவியாக இருக்கும். மற்றது முதல் பாவிக்கிற முக்கியமான பொருளாக காணப்பட்ட கிளைகோலிக் ஆசிட், சலிசிலிக் ஆசிட் போன்ற பொருட்களுக்கு பதிலாக தற்போது கோஜிக் ஆசிட் அதிகமாக இந்த அழகு சாதன பொருட்களில் பாவிக்கப்படுகிறது. ஏனென்றால் இது ஒரு நேச்சுரலாக உண்டாக்கப்படக்கூடிய ஒரு பொருள் என்பதனால் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடியதும் இருக்குது. எங்களோட வெளியில் இருக்கிற தோலை அப்படியே அகற்றுறதால நல்ல க்ளோயிங் கொண்டு வரும் இது பாவிக்கிற நேரத்தில். மற்ற சிலருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், முகத்தில் கருப்பு புள்ளி எழுதுகள் அதையும் இதை குறைச்சி அகற்றக்கூடிய தன்மை கோஜிக் ஆசிட்டுக்கு காணப்படுது. மற்ற நாங்கள் பார்ப்போம் இந்த கோஜிக் ஆசிட்டில் இருக்கிற ப்ரொடக்ட்ஸ்கள் என்னென்ன இருக்குண்டு. முதலாவது பார்ப்போம், இதில் கோஜிக் ஆசிட் சீரம் இருக்குது, ஒரு பாப்புலர் சீரம். இந்த கோஜிக் ஆசிட் சீரம் எதில் இருக்குன்னா KNR சீரம் இருக்குது. அதில் 2% கோஜிக் ஆசிட் இருக்குது. மற்றது 4% நியசினமைடு இருக்குது. 0.15% ரெட்டினால் இதில் காணப்படுது. இதில் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்டுகள் காணப்பட்டால் அதில் அல்லது டிஸ்கலரேஷன் மாதிரி முகத்தில் ஏதாவது கொஞ்சம் நிறம் கொஞ்சம் ஒரு டோன் வித்தியாசமாக காணப்பட்டால் அதை பாவித்த உடனே கொஞ்சம் குறைவடைஞ்சு கொண்டு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மெலஸ்மான பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆரம்ப படியில் இருக்கிறார்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். சன்ஸ்பாட் மற்ற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதுகளுக்கெல்லாம் இது மிக நல்லது. சேம் ஒரு பிரைட் டோனோட தர்றதுக்காக உலகம் முழுவதும் மிக பிரசித்தமாக பாவிக்கப்படும் ஒரு பொருளாக உள்ளது. இதில் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்தா இதில் சைடு எஃபெக்ட் மிக மிக குறைவு. ஆனால் நீங்கள் ஒன்றை கவனித்து கொள்ளணும், 2% அதிகமாக இருக்கப்படாது இந்த கோஜிக் ஆசிட் அளவு. ஆகவே கூடினா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். மற்றது அதை கவனித்து கொள்ளுங்க. மற்றது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக்கள் கொஞ்சம் அதை விட குறைவாக இருக்கிறது, ஒரு 1% இருக்கிற கோஜிக் ஆசிட் பாவிக்கிறது நல்லது. இல்லை அதையும் பாவிக்கிறதுக்கு முதல் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் ஒன்று செய்து உங்களுக்கு பொருத்தமானு பார்த்து நீங்கள் பாவிக்கிறது மிக மிக நல்லது. இது டெய்லி பாவிக்கிறதுக்கு மிக உகந்தது. காலையிலையும் பின்னரும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம் ஒரு சீரமாக. பல வீடியோக்கள் யூடியூப் சேனலில் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தவறாமல் சகல வீடியோக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.